சங்கீதம் 34:12. சங்கீதம் 34:12. எடுத்தவங்க வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இது ரொம்ப நல்ல ஒரு சங்கீதம். எல்லாருக்கும் இந்த சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். 34வது சங்கீதம் சொல்றாரு, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? கேள்வி கேட்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது. மேலே பார்க்கலாம், தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டால், ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாருன்னு நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். நீங்கள் யோசிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு பிரசங்க யார் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ யோசிக்காத, பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு என்ன பண்ணு, அதை யோசி அப்படின்ற மாதிரி வச்சுட்டாரு. சிலதெல்லாம் பிரசங்கம் பண்ணும் போது தான் இது இந்த மாதிரி வசனம் இந்த மாதிரி எழுதியிருக்குதா, இந்த மாதிரி அர்த்தமானு தெரிய வரும். இல்லைன்னா தெரியாது. கவனிக்கிறீங்களா? இவர் என்ன சிம்பிளாக அந்த வசனத்தை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்குதா? சங்கீதத்தை அப்படியே வாசிக்கணும். உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்குதா? அப்படிதான் அர்த்தம். அது ஜீவனை விரும்பி அப்படின்னா உன் ஜீவன் உனக்கு பிடிக்குதா? அக்கா உனக்கு பிடிச்சிக்குதாக்கா உன் ஜீவன் அப்படின்னு கேட்டால் அக்கா சொல்லும், அடி போடி வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் போகலான்னு இருக்கிறேன். இதில் வேற வாழ்க்கை பிடிக்குதா? ஒழுங்கு மாதிரிதான் போயிட்டு ஒன்றும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அக்கா. அக்கா சொல்கிறது இதை சொல்கிறீங்களா இல்லை எங்களை சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்காதீங்க. அது அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு எண்ணம் வரும். மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் என்ன எண்ணம் தெரியுங்களா? அது காலையில் அபசகனமாக பேசக்கூடாது, இவர் பாரு எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க, நினைப்பீங்க. தற்கொலை எண்ணம் வரும். யாருக்கெல்லாம் வந்தது? எனக்கு வந்துக்குதுப்பா. உத்தம மாதிரியே உக்காந்துக்கிறீங்க பத்தியா, கையை தூக்காம. எனக்கு வந்துக்குது. எப்படி வந்துச்சுன்னா, ஒரு தடவை கிட்னியில் கல் 2099 10வது படிக்கும் போது 98 நினைக்கிறேன். அப்போதுலேருந்து ஸ்டார்ட்டு ஒரு 3 வருஷமாவோ 2 வருஷமாவோ இதில் ரொம்ப வலியில் ஓவராக துச்சின்னு இருக்கு. கேட்குதா? ஓவர் பேஸாக இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கேக்குதுங்களா? நான் மறந்துட்டேன், உண்மையிலேயே மறந்துட்டேன், வேணுன்ட்டு மறந்துட்டேன். சொல்லுங்க, என்ன சொன்னேன்னு?
ஐயோ, நீ வச்ச மாதிரியே பேசுகிறேன். கிட்னியில் கல் 2-3 வருஷமாக அப்படியே ரொம்ப வலி. என்ன பண்ணேன்னா டவுல் எடுத்து கட்டிப்போம். டேய் சீக்கிரம் சீக்கிரம் மேலே ஏறி போடுறான். ஏய் ஆன் ஆப்பன் 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 போடுறான். அதை சரி பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் கமல் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுறேன், அடுத்த வாரம் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, கவனிங்க. இங்கே ஒரு ஃபேனு போனோன்னா என் செலவுலேயே ஏசி போடலான்னு இருக்கிறேன். போட்டால் நல்லாயிருக்கும். பீடி ஸ்மெல்லு, கெஞ்சா ஸ்மெல்லு, பக்கத்தில் இருக்கிற அந்த செப்டிக் டேங்க் ஸ்மெல்லு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கட்சி பெருத்து மூடுறதுக்கு பதில் இதை மூடிடலாம். கவனிங்க, இப்போ மறக்கலை. இப்போ மறக்கலை. நான் டவுல் எடுத்து அப்படியே கட்டிப்பேன். கட்டிக்கின்னு பயங்கரமாக துடிப்பேன். ரொம்ப அவஸ்தைப்பட்டுனாங்க. அப்போல்லாம் ஆண்டவரை தெரிஞ்சிக்கல, எதுவுமே தெரிஞ்சிக்கல. ரொம்ப துடிப்பேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எப்பவுமே எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்தது கிடையாது. என்ன ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஸ்கேன் மேலே ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஜிஹெச்சில், நம்ம பெரிய ஜிஹெச் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற ஸ்கேன் மேலே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்றாங்க. 3 ஸ்கேனு. அப்புறமா யூரின் போகிற வழியில் லேப்ரோஸ்கோபி கேமரா வச்சு கிட்னி உள்ளே போய் பார்க்குறான் கேமரா வச்சு. அப்போ கூட இல்லைன்ட்டான். படுபாவி கண்டுபிடிக்கல. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் பாருங்க. டாக்டர்கிட்ட, பெரிய டாக்டர்கிட்ட போனால், தம்பி உனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரில, நல்லா தாங்கிற நீ போன்ட்டாங்க. அவஸ்தைப்பட்டுன்னு வரோம் பாருங்க. அப்புறம் ராயப்பேட்டையில் வந்து ஸ்கேன் எடுக்கிறேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு தடவை எடுத்தாங்க, ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. 2வது தடவை பார்த்தா ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. பெரிய டீன் டாக்டர் வந்தார். அவர் பார்க்கறதுக்கு அம்பேத்கர் மாரியே இருந்தார். கண்ணாடியெல்லாம் போட்டுக்கணும், அப்படியே கும்முன்னு இருந்தார். வந்தார் அந்த படுபாவி. அவர் நம்ம சொன்னார், பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், ஸ்பைனல் ஆப்ரேஷன் பண்ணணும். பார்த்தா பண்ணால் வந்து நீங்கள் 10 படிக்க ஆகிடுங்க, சாவர வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்கன்ட்டு. சூப்பர் டாக்டரில் நான் யோசித்து பார்த்தேன், பிரம்ம பூஜை மாரி ஆகிட்டேன். ஆனால் பாருங்களா, என்ன பிரச்சனை டாக்டர்னா, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கணும்பா அப்படின்னா. சரி, ஆனால் ஒன்றை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு போனேன். அந்தான்னு சொன்னா வேறு யாரும் சொன்னாங்களான்னு தெரில. மறுபடியும் ஸ்கேன் எடுக்கணும். நான் என்னத்தம்மா பண்ணேன், தண்ணி குடிக்கணும்னாங்களே, தண்ணி குடிக்கணும்ல ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. நான் ஒரு பாட்டிலே முழுங்கிட்டேன். தண்ணி எங்க பாட்டில் இல்லை, பழுப்பில் வர மாதிரி தண்ணி வாந்தி வரும். அந்த அளவுக்கு முழுங்கிட்டேன். தண்ணியை முழுங்கிட்டு வயிறெல்லாம் பெருசாகிடுச்சு. இன்னைக்கு என்னான்னு கண்டே பூச்சி ஆகணும்டா இந்த வயிற்றுல இருக்கிறது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், போய் உட்காந்துக்கிறேன் பாருங்க. ஒன்றுக்கு முட்டின்னு வரான்லப்பா, அப்போ வாப்பா. நான் ஒன்றுக்கு வர வருது, வாந்தி வர வந்துடும். கீழே மேலே தண்ணி பிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா 1.5 mm கல்லுக்குது. நான் அம்மா பிரச்சனையை கண்டுபிடிச்சி கோடி நன்றி. அதாவது எதனா ஒரு வலி வேதனைனா ஒன்றுமே இல்லைன்னா தலை குழம்பமா இல்லையா, எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான், வாங்க சிஸ்டர் வாங்க வாங்க கீழே உட்கார.
அலாரம் அடிக்கலைங்களா சிஸ்டர்? அலாரம் அடிக்கலையா? கொஞ்சம் சீக்கிரமாக வர பழகு, சரிங்களா? இனிமேல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாகவே இருக்கலாம். எனக்கு கேள்வியெல்லாம் நிறைய கேட்கணும் உங்களை. நீங்கள் இப்படி பேசினா தான் நான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக பேசிட்டு போயிடலான்னு நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் தான் விட மாட்டீங்க. காரணம் நான் கிடையாது, நீங்கள் தான். கவனிங்க, வீட்டில் வந்து சமையல் ரூம் இருக்குது. வீடு 3 பார்ட்டாக இருக்கும் பாருங்க. ஹாலு, ஒரு பெட்ரூமு, கிச்சனு. அந்த இடத்துல இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்துடலாம். எங்கள் வீட்டில் அந்த வாசக்காலில் இப்படி நின்றுன்னு கத்தி இருக்குது. சமையல் அறையில் கத்தி இருக்குது. வழியில் என்ன பண்ணுறேன், அந்த கத்தியை குத்திக்கலாமான்னு ஆயிடுச்சு. என்ன தாண்டா பிரச்சனை இவனுக்கு ஒன்றுமே அதாவது அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், போகிறதுக்கு முன்னாடி, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன தான் பிரச்சனை, அவனை குத்திக்கலாமா, குத்தி என்ன தான் இருக்குதுன்னு உள்ளது பார்த்துடலாமா அப்படின்னு, நம்மளே ஆப்ரேஷன் பண்ணிடலாமா. பார்த்தா பாருங்க, அந்த வாசக்காலில் கையை வச்சுக்கணும் இந்த யோசனை வருது. கிட்னி ப்ராப்ளம்னா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பிரசவ வேதனைக்கு சமம். அந்த கொம்புலேயும் உங்களை வாங்க போகிறேன், அமைதியாக இருக்கு. பிரசவ வேதனைக்கு சமம். எப்படி தெரியுங்களா? ஒரு புண்ணு இருக்குதுன்னு வைக்கிற, அந்த புண்ணில் பின்னு வச்சு நல்லா குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிட்னியில் கல் வந்து குத்தின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி தான் மாற்றிப்பேன், ரொம்ப நிறைய தண்ணி குடித்தா அந்த ரிலீஃப் ஆகும், பெயின் வந்து எனக்கு ரிலீஃப் ஆகும். நிறைய தண்ணியை குடிப்பேன், தண்ணியை குடிச்சிட்டு வயிறு பெருசாகிடும். வேறு பார்த்தா ஒரு சொம்பு தண்ணி 2 சொம்பு தண்ணியை குடித்தா நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த வலியே எனக்கு போகும். அது என்ன வந்து அதில் உள்ளே போய் அந்த சுருங்கி கல் குத்துறத போய் விரித்து கல்லை தனியாக ஆகிடும் போனது அந்த தண்ணி. இந்த மாதிரி தாட்டு இருந்ததுங்க எனக்கு. என்ன தாட்டு? தற்கொலை வேணும். நான் இந்த தற்கொலை எண்ணத்தையே நான் ரொம்ப வெறுக்கிற ஆள். நல்லா கேட்டுக்கணும், வெறுக்கிற ஆள். தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அது கடவுளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பெரிய தவறு, பாவம். நல்லா கேட்டுக்கோங்க, தற்கொலை பண்ணிக்கிறவங்க நரகத்துக்கு போகிறாங்கன்னு ஒரு ஊழியக்காரர் சொல்லுவேன். தற்கொலை பண்ணிக்கிறவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அவங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த உயிரை அவனே என்ன பண்ணுறான், தன்னைத்தானே கொலை பண்ணிக்கணும். அது ஆண்டவரையே சாவடிக்கிறதுக்கு சமம். இங்க கேட்குறாரு, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? யார் 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 யார்? ஏன் இந்த கேள்வியை கேட்குறாருன்னா, இதுக்காக தான் கேட்குறாரு. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காராக இருக்கலாம். கமல் ஒரு லயோலா காலேஜ்னு நினைக்கிறேன், கமலஹாசன், கமல்னா நம்ம கமலை நினச்சிப்பீங்க. கமலஹாசன் வந்து நடிகர் கமலஹாசன் வந்து லயோலா காலேஜில் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லணும்னா, ஆலோசனை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. இதில் அவர் சொல்கிறார், தற்கொலையை பற்றி சூப்பராக பேசினார். எனக்கு கமலுக்கு ஒரு அளவுக்கு தான் பிடிக்கும். அதை பேசுனது இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய பிடிச்சிச்சு. அருமையாக பேசினார் பாருங்க கமல். அவன் வளர்ந்து வர டைமில் கமலுக்கு இந்த யோசனை வந்தது, தற்கொலை எண்ணம். ஏன் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க? ஏன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துது? அவன் ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த நிலைமையில தான் மனோரமா வளர்ந்து வர சீசனில் அவன் பேர் எடுக்கலை, பேர் தெரியாது, வளர்ந்து வர சீசன். அவன் திறமையை பார்த்து மனோரமா பார்த்து அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டாக டான்ஸ், அசிஸ்டன்ட் டான்ஸ்
டைரக்டராக என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். டான்ஸ் மாஸ்டரா, அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கான்னா வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது மனோரமா பார்த்துட்டு, அவன் சின்ன வயசில் பார்த்துட்டு, ஐயோ எவ்வளோ திறமையான புள்ள இது, இது போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறான். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் கமல் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்துருக்குறார். கமலஹாசன் உடஞ்சி போகும்போது சொல்கிறாரு, நான் அந்தமாரி எண்ணத்தில் இருந்தேன், ஆனால் வாழ்க்கையை குறித்து நான் நல்லா தெரிஞ்சுக்கினேன், படித்தேன், உலகத்தில் இருக்கிற எல்லா சோர்ஸையும் என்ன பண்ணேன்னா ஆராய்ஞ்சு இந்த உலகத்தில் நம்மளை வந்து சாகடிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, ஆனால் வாழ்றதுக்கு நிறைய வழி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கை தட்டணும் கமலஹாசன். வேதா அவங்க கையிலெல்லாம் பொண்ணுக்குதா பாரு, போய் நல்லா தான் தட்டுங்க. கை தட்டினா என்ன நடக்குதுன்னா உங்க மூளை வந்து நல்லா வேலை செய்யணும். மூளையில் இருக்கிற சுரப்பிகள்லாம் அதிக வேகமாக சுரக்கணும், சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஆனாலும் நான் தட்ட மாட்டேன்னு அடம்பிச்சிங்கன்னா உங்கள் மூளையை ஒருத்தர் சொல்கிறாரு மூளையை யூஸ் பண்ணாத ஆளுங்க, யூஸ் பண்ண ஆளுக்கும் யூஸ் பண்ணாத ஆளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒருத்தன் சொல்கிறான் மூளையை யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். யூஸ் பண்ண ஆளு பழசாக இருக்குமா, யூஸ் பண்ணாத ஆளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். யூஸ் பண்ணலன்னா தான் பழசாக இருக்கும். மூளைக்கு அப்படிப்பட்ட ஒரு இது. அதுக்கு நீ என்ன பண்ணனா, மூளையை கட்டி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கணும். கவனிங்க, இந்த உலகத்தில் வாழறதுக்கான சோர்ஸுங்க வந்து ஆதாரங்கள் வந்து நிறைய இருக்கு. சொல்லுங்க, நிறைய இருக்குது. கை தட்டினாலும் கொஞ்சமாக தட்டுறீங்க, சொன்னாலும் கொஞ்சமாக சொல்றீங்க. ஒன்று, நான் உங்களை மாற்றணும், உங்களுக்காக நான் மாறினேன். வாழறதுக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்கு. இங்கே ஏன் வந்து இந்த கேள்வியை கேட்டார் தெரியுங்களா தாவீது? அது ஆசைப்படுற மனுஷன் யாருன்னு கேட்டானா, எல்லாருக்கும் வாழ்க்கை வாழறதுக்கு பிடிக்கல, அதுதான் உண்மை. சும்மா வேதத்தில் வந்து எதையும் வந்து ஆவியானவர் சும்மா எழுத மாட்டார். இது சும்மா எழுதல. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கணும். பிடிக்கலன்னா பிடிக்கிறதுக்கான வழியை என்ன பண்ணணும், உண்டாகணும். கமல் சொன்னதை வந்து ஏதோ நடிகர் சொன்னான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அவன் வந்து லைஃப்பை பற்றி பேசிக்கிறான்னா அதை நம்ம கற்றுக்கணும். ஹலோ, ஞானம் வீதியிலிருந்து சத்தமிடுதான். ஞானம் எங்கேருந்து சத்தம் போடுது? ஒளிமுக வாசல்னா என்ன தெரியுங்களா? எல்லாரும் வந்து கட் பண்ணின்னு வீட்டுக்கு வர இடம். அந்த பிரிட்ஜுக்குது பற்றியா, பெரும்பாகத்துக்கு அதிகமாக அந்த கட்டிங் தானே வருவீங்க. இந்த கட்டிங் வருவீங்களா? நான் இப்படி தான் வரேன். அந்த முனைக்குது பற்றியா, அங்கே வந்து சத்தம் போடுதான். ஏன் அந்த முனையில் போய் சத்தம் போட்டு தெரியுமா? நீ எந்தெந்த டிஃப்ரெண்டான வீட்டில் இருக்கிற ஆளுங்க கூட அங்கேருந்து தான் வரணும். அதனால எல்லாரும் மீட் பண்ணுற இடம் அது. அந்த தெருவுலேருந்து கத்துதான் ஞானம். எம்மா என்ன கவனி, எப்பா என்ன கவனி, நான் உனக்கு புத்தியை கற்றுத்தரேன்.
அறிவை கற்றுத்தரேன், ஞானத்தை கற்றுத்தரேன், விவேகத்தை கற்றுத்தரேன், புரிந்து கொள்ளுதலை கற்றுத்தரேன், உணர்வை கற்றுத்தரேன். ஞானம் கற்றுதான். எங்கேருந்து கற்றுதான்? லயோலா காலேஜில் கமலஹாசன் மூலமாக கற்றுதான். ஐயா, அவர் கமலஹாசன் நடிகர் சொல்றதெல்லாம் அப்படி வந்து சொல்றீங்க, தப்பு இல்லை, தப்பு இல்லை. தப்பே இல்லை. ஏன்னா அவன் லைஃப்பை பற்றி சொல்லியிருக்கான். சொல்லுங்க, கற்றுக்கணுமா கற்றுக்க கூடாது? எல்லாரும் தற்கொலை பண்ணி சாவுற அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தன் தற்கொலையை பற்றி பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறான்னா அவன் வாழ்ந்து காட்டியிருக்கான். இவரு சொல்றாரு, இவர் வாழ்ந்து காட்டினவர், வாழ வச்சவர் தாவீது சொல்றாரு, ஜீவனை விரும்பி. எல்லாரும் சொல்லுவோம் ஜீவனை விரும்பி. என்ன சத்தாங்க அது? வாயை கொஞ்சம் துணியை வச்சு மூடுங்க. நல்லா கட்சி இருந்தா என் கட்சி பார்த்தாரன், வாயில துணியை வச்சு மூடுங்க. கவனி, கொய்யா கொய்யானி. என் சத்தத்தை விட உன் சத்தம் தான் அதிகமாக இருக்கு. வெக்கமாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. கவனிங்க, ஜீவனை விரும்பி அப்படின்றார். இது பைபிள்ல தான் போட்டுக்குது. நிறைய பேருக்கு, கிறிஸ்தவர்களாகிய அநேக ஜனங்களுக்கு வந்து ஜீவன் பிடிக்க மாட்டுது, வாழ பிடிக்க மாட்டுது. செத்துட்டு பரலோகத்துக்கு போகணும். ஏக்கா நீ பரலோகத்துக்கு போ, நல்லா வாழ்ந்துட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்துட்டு சாவுன்றேன் நான். ஆனால் உன்னை பற்றி யாருமே கவலையே படக்கூடாது. நீ செத்துனா செத்தா. ஹலோ, இருக்கிறீங்களா? அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு பாட்டி என்ன பண்ணிக்குதுன்னா, எத்தனை வயசுல இருந்தா அவங்களுக்கு? 100 சில்லற வயசு. அது சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிக்குது, ஏய் நான் 5 கொள்ளு பேத்தியை பார்த்துட்டேன், கொள்ளு பேரனுங்களை பார்த்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் சாவ மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அழுவக்கூடாது, எல்லாம் கூத்தாடி கொண்டாடணும். நிற்குது. பார்த்தா தெரு கூத்து வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அந்த பணத்தை சுற்றி கை குத்திக்கின்னு அப்படியே கும்மி ஆச்சுன்னு பாருங்க. எப்போ நான் கிறிஸ்மஸில் டான்ஸ் பார்த்தேன்னு அதே மாதிரி அந்த பாட்டி பணத்தை சுற்றி டான்ஸ் ஆகினுக்குதுங்க. கும்மிக்கு அடி அம்மா, கும்மி அடின்னு. அதை இந்த பார்லிமெண்ட் நியூஸ்காரங்கிறா பாரு, சொல்லவே தேவையில்லை. எங்கன்னா ஓட்டல் இருந்தால் தூக்கி சூப்பராக தூக்கி வந்து போட்டோம். பார்த்தா அந்த அது சாவு வீடு மாதிரியே தெரில. அது சொல்லிட்டு போந்து நிறைவேற்றுறாங்க அந்த பேரப்புள்ளிங்க. எவ்வளோ சந்தோஷமா. அது உண்மையிலேயே பார்க்க போனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும். ஹலோ ஹலோ, உனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடாத. நம்மளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னத்த ஆண்டவர் பண்ணிட்டாரு, பஞ்சுமெத்த சோபாகுது வித்யா, அந்த மாதிரி வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. நீ கசப்பாவே வாழ்க்கை. இது வேற சொன்னா யாருன்னா செத்துருவீங்களான்னு வேற பயமாகுது எனக்கு. கவனிங்க, பஞ்சுமெத்த சோபாவில் வந்து ரொம்ப அது மேலே வந்து இதுவே போடல, ஃபுல்லாக உங்களை பஞ்சில் அது மூடல, பஞ்சை மூடல, சோபாவே பஞ்சா இருக்குது. அது மேலே இருக்கிற வாழ்க்கை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் குத்துக்கிறாரு. உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சா, நான் பார்த்த வரைக்கும் அதாங்க, அந்தமாரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிறாரு. இப்போ எப்படி தெரியுமா? நீ அந்த பஞ்சிலேருந்து அந்த சோபாலேருந்து கீழே ஊந்தினா என்னத்தமா இருக்குது, அங்கேயும் பஞ்சிக்குது. நீ அந்த பஞ்சிலேருந்து வேற பஞ்சிக்கு தரேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் நான் போனால் கூட அங்கேயும் பஞ்சு தாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதோ? புரியலையே தெரியல. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கை தட்டிங்களா? இதே கை தட்டி இப்போ வரணும் எனக்கு. நீ செத்தா கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
எப்படின்னா செத்தவனே என்ன போகிறோம், பரலோகத்துக்கு தான் போகிறோம். எப்படி பண்ணிட்டார் பத்தியா. ஆனால் நிறைய பேர் என்னன்னா, எனக்கு இங்கே போராட்டமாகுது, எனக்கு ரொம்ப பிரச்சனையாகுது, வேதனையாகுது, ஐயோ பாடாகுது, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, குஷ்டமாகுது, நான் முதல்ல நான் பரலோகத்துக்கு நான் போயிடுறேன். அதே என்ன ஓடினேகுது. அக்கா என்ன பண்ணுறாங்க, மரணத்தை வா 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 பஸ் வர காத்துனுக்குறாங்க. ஒருத்தவங்க டிபோக்கே போயிடுறாங்க. ஏ டிரைவரே வரமாட்டியாடா, என்னை வந்து தூக்கின்னு போடா. ஐயா எவ்வளோ லேட்டு பண்ணுறான்ப்பா. எங்கேருந்து போயிட்டாங்க இவங்க? பிடிசி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்கன்னா பாரிஸ் டிப்போக்கு போயிட்டு கத்துறாங்க அவனை, வாடா என்னை வந்து தூக்கின்னு போடா, பிடி ஸ்டாண்டா வந்து சீக்கிரம் வந்து. நான் விளையாட்டா சொல்கிறேன், சீரியஸாகவே அப்படி தாங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் மூஞ்சும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பத்தியா. எப்படி தம்மா பண்ணிட்டாரு, இப்போது கயிறில் நடக்கிறாங்களே சர்க்கஸ்லலாம், இப்படி ஒருத்தவங்க வந்து ரொம்ப சர்வீஸான ஆளுங்க வந்து கீழே வலைகளை வந்து போடாமல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வலை போட்டு தைரியமாக பண்ணுவாங்க இல்லையா. நீ தப்பி தவறி கீழே விழுந்தா வழியில தான் விழுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கவலை கிடையாது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து தப்பி தவறி நீ பிடிக்கலன்னு நீ வந்து எதனா இறந்துட்டா டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா நல்ல வாழ்க்கை தான் வச்சுக்கிறாரு. நான் கேட்குறேன், ஐயோ இந்த மாதிரி வச்சதுனால நிறைய பேர் அவசரப்படுறாங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கை இது பத்தியா பிடிக்க மாட்டுது. நான் சரியாக தான் பிரசங்கம் பண்ணுறேன்னா, மார்க்கு கொடுக்குறதா எத்தனை ஸ்டார்மா கொடுப்பீங்க? 5 ஸ்டாரில் 5 கொடுப்பீங்களா? ஒன்றும் பிரசங்கத்துக்குள்ளவே போல. 10 ஸ்டார் கொடுக்கணும் எனக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா. 5 ஸ்டார் நல்லா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீடினால் எங்க அது அந்த வசனம், நீடித்த நாட்களாக இருப்பீங்க. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் நினைக்கிறதுக்கும் கற்பனை செய்கிறதுக்கும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய வாழறதுக்கான பாக்கியசாலிங்க நீங்க மட்டும்தான். எந்த மதத்திலாவது நீங்க போயிட்டு சாவுறவங்க பாக்கியவானுங்கன்னு அந்த குரான்லயோ பகவத்கீதையிலையோ எவனோ எதனா சொன்னா நீங்க சொல்றதை கேட்டுக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. வெளிப்படத்துல சொல்றாரு, இது முதற்கொண்டு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. சாவுறது ஒரு பாக்கியசாலினா வாழ்றது எந்த அளவுக்கு பாக்கியமா இருக்கும்? ஆயா சோகாயா, நீ ஆம்பளையா மட்டும் இருந்தா வந்து மொத்தம் குத்துருவோம். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொத்தம் குத்துருவோம். அவங்க தட்டினாங்க பத்தியா, இதாங்க தட்டு, இந்த வயசுல தட்டினாங்க பாருங்க, பொன்னிதா புள்ளியே தெரியல, தட்டினாங்க பத்தியா. அவங்க வந்து போற வயசு தான், ஆனாலும் வாழ்றதுக்கு தட்டுறாங்க பத்தீங்களா. நான் எங்க இருந்து போய் சொல்றது இது? இந்த தட்டுதோ இளசுங்க கிட்ட இருந்து வர தட்டு அது, அந்த கை தட்டு. சாவுறதே பாக்கியம்னா வாழ்றது எவ்வளவு பாக்கியமா இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ போயிலே நீயே ஒரு ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையில. உன்னை பார்த்த உடனே என்ன பண்ணும், சோகமாகிற மூஞ்சி சிரிக்கணும். நான் அந்த மாதிரி சிரிப்பு ஏத்துறேன்னா, நான் வந்தா சந்தோஷமா இருக்குதா, துக்கமா இருக்குதுன்னா பிரச்சனை எங்கேயோ ஒரு மூலையில் என்கிட்ட இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்ப பாரு நான் பிரச்சனையா இருந்தேன்னா, பிரச்சனை யாருக்கிட்ட? ஹலோ,
எல்லாம் கவனிச்சிக்கணும். பென்சில் எடுத்து நடுவில் வச்சு முறி கூட்டுறோம் பார்த்துக்க. அதாவது பிரச்சனையான ஆளு எப்பவுமே பிரச்சனையிலேயே இருப்பாங்க இல்லையா? இங்க நான் போதிக்கிறது ஆண்டோடைய வார்த்தை. எனக்கு நல்லா தெரியும், வெறும் வார்த்தையை மட்டும் போதிச்சா பிசாசுங்க அலகழிச்சுன்னு ஓடணும். எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சீனியர் பாஸ்டர் கற்றுக் கொடுத்துக்கிறாரு. ஹலோ, இதையே கொஞ்சம் யோசிங்க. வெறும் வார்த்தையை மட்டும் பேசுனா நீ யாரையும் சர்ச்சைக்கு வராத நீ சொல்லவே சொல்லாதன்ற. ஏன் சொல்லு? நீ கல்லை போட்டு தேய்க்கல, அழுக்கு போறதுக்கு சோப்பை போட்டு தேய்க்கிறப்பா, நுர கண்டிப்பா வந்து ஆகும். கல்லை போட்டு தேய்ச்சாதான் என்ன பண்ணும்? சட்டை கிழியும், சேலை கிழியும். ஆனா சோப்பை போட்டு தேய்ச்சா நுர வந்து ஆகும், கரை வந்து ஆகும். சொல்லுங்க, கரை நல்லது. சொல்லுங்க, கரை நல்லது. அப்போ உங்களுக்கு சோப்பே கிடையாது போ. இங்க சொல்றாரு, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபச்சிக்கிற மனுஷன் யார்? யார்? உங்களுக்கு சில காரியங்களை லைஃபை பத்தி கத்து கொடுத்துட்டா சூப்பரா இருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான பிரசங்கம். ஜீவனை விரும்பி உங்க வாழ்க்கையை விரும்புறீங்களா? நான் உங்களை கேட்குறேன், எவ்வளோ நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு மற்ற எல்லாத்த விட அதிகமாக பிடிச்சிருக்கு? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மற்ற அப்போ இருந்ததுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுக்கும் இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், என் லைஃப், இந்த ஜீவன், நான் மறுபடியும் பிறந்தேன், இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜீவனை, கிறிஸ்தவ ஜீவியத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமன் தானா? தூண்டலைன்னா இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்த அறிவை நீங்க என்ன பண்றீங்கன்னா அசட்டை பண்ணியிருக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்த அறிவை நிராகரித்து இருக்கிறீங்க. தேவனுக்கு இப்படியே நான் சொல்றேன், நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் முரட்டாட்டம் பண்ணின்னு இருக்கீங்க, தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணின்னு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்து நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இது அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற ஒரு தாட்டு உங்களுக்கு அடிக்கடிக்கு வரலன்னா பிசாசு உங்களை வஞ்சித்து இருக்கிறான். லைஃப்பை குறித்து தப்பா உங்களுக்கு அந்த தாட்டை வர வச்சு உங்களை வாழாத அளவுக்கு ஸ்ட்ரகிளை குத்துனுக்கிறான்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தினால இப்போதே வெளியேறு அந்த தாட்டெல்லாம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால. சத்தியம் அந்த மாதிரி சத்தியம் இது, லைஃப் சத்தியம் இது. ஜீவனை விரும்பி, எல்லாரும் சொல்லுவோம், ஜீவனை விரும்பி சொல்லுங்க. என் ஜீவனை நான் விரும்புறேன், என் வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். நான் உங்கள் கையிலேயே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை உங்கள் கையிலேயே நான் கொடுத்துட்டேன். நல்லா கேட்டுக்கங்க, கொஸ்டின் பேப்பரை உங்கள் கையிலேயே நான் கொடுத்துட்டேன். ஆன்சரை நீங்களே என்ன பண்ணுங்க, எழுதி நீங்களே என்ன பண்ணுங்க, மார்க் போட்டுங்க. சரியா? உங்கள் லைஃபு 1லேருந்து 100 வரைக்கும் எந்த அளவுக்கு மார்க் போடுவீங்க? எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்குது? 35 கீழே வந்தால் ஃபீலுன்னு அர்த்தம் இல்லை, 100க்கு.
இப்போ எப்படின்னு தெரில, 35 தானே இப்போவும். எப்படி போடுறீங்கம்மா? நான் கேட்க மாட்டேன், இருந்தாலும் நான் கேட்குறேன். எவ்வளோ போட்டுக்கிறீங்க? சும்மா போடுங்க. உங்கள் மனசில் இல்லை, கையில் எழுதுங்களேன். சும்மா கையில் எழுதுங்க. உங்களுக்கு சும்மா விட்டா அப்படியே உட்காந்துருப்பீங்க. எழுதுங்க கையில், சும்மா கையில் எப்படி எழுதுங்க. 100லேருந்து 100 வரைக்கும் உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மார்க் போடுங்கம்மா. என்ன பார்த்துன்னு இருக்கிறீங்க? மார்க் சும்மா போடுங்க. எவ்வளோ போடுங்க. எவ்வளோ போடுங்க. போட்டிங்களா? எழுதுறதுக்கு இவ்வளோ நேரமா? நம்பரை தான் எழுத சொன்னேன். என்ன ஒரு லவ் லெட்டர்லாம் எழுதினுக்காதீங்க கையில். எவ்வளோ பிடிச்சிருக்குது? ஓகே. சும்மா பொய் கணக்கெல்லாம் எழுதுனீங்க, ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் எழுதுந்த நான் இங்கேருந்தே பார்த்துட்டேன். 3 தடவை 100 போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கு கம்மி போட்டிருந்தீங்கன்னா உண்மையாக எழுதுகிறீங்கன்னு அர்த்தம். 100 போட்டிருந்தா கூட உண்மையாக தான் எழுதிருக்கிறீங்க. உங்கள் மனசில் பட்டதை எழுதிருந்தீங்கன்னா உண்மையாக எழுதுகிறீங்கன்னு அர்த்தம். சும்மா குஜால் கஜால் காட்டியிருந்தீங்கன்னா நானாக இருந்தேன்னா நீங்களே வச்சுங்க. இப்போ ஏறுது, இப்போ ஏறப்போகுது. போவோமா? இப்போ உங்களை பரீட்சைக்கு உங்களை உட்படுத்தியாச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு போட்டுக்கிறீங்க? இப்போ பேசின வரைக்கும் புரியலன்னா கூட இப்பயாவது புரிஞ்சுக்கங்கண்ணா. வர வசனங்களை, வர வார்த்தைகளை புரிஞ்சுக்கினாவது லைஃப்பை விரும்புங்க. ஹலோ, லைஃப்பை விரும்புங்க. எடுப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 3, பக்கம் 330. சாரி, 330 இல்லை, 325. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன், எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த ஜீவன். சத்தமா? சத்தம் வரலன்னா நான் வாங்கிட்டு வந்த இட்லியை கூட குத்துறேன். போகும்போது சாப்பிட்டுவோன்னா மறுபடியும் போனோம் பிரசங்கம் பண்ணுறேன். உட்காருந்தா உட்காருங்க, நான் மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறேன். நல்லா சத்தமா? அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்க ஜீவன் 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 வருதுல்ல, அந்த ஜீவன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இவரே தான் யோவான் எழுதினாரு. யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எல்லாரும் சொல்லுவோம், ஒளியா இருந்தது. இப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும், நம்ம பெரும்பாக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு லைஃப் உனக்கு பிடிக்கணும், உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்கணும். சும்மா கண்ணாடி முன்னாடி போயிட்டு மேக்கப் பண்ணிக்கின்னு எதனா ஒரு ஃபங்க்ஷனில் போய் நல்லா கிராண்டாக நிற்கணும்னு சொல்லிட்டு அதையும் கடன் வாங்கி போட்டுக்கின்னு ரொம்ப இது பண்ணிக்கின்னு நீ ஒரு தடவை நிற்கிற பத்தியா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீ ஜீவனை விரும்பணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவரை கைத்தட்டை எல்லாம் போய் இந்த மாதிரி மேக்கப் போட்டு நிற்கிறவங்கிட்ட சொல்லுவாங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, உன் ஜீவனை நீ விரும்பணும்,
நீ ஏதோ ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஒருத்தன் பார்த்து சொன்னானோ, காலையில் எழுந்து குளிச்சுட்டு காலையில் எழுந்தவொடனே போய் கண்ணாடி பார்க்கல, குளிச்சுட்டு தலை வரும்போது சொல்கிறானோ, எவ்வளோ அழகாக இருக்கிற பத்தியா நீ, கடவுள் ஒன்று எவ்வளோ அழகாக பச்சிக்கிறாரா அப்படின்னு அவனே சொல்கிறானா கண்ணாடியை பார்த்து. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா நீ ஏன்டா சொன்னேன்னு இருக்கும். ஏதோ ஒரு படத்தில் அந்த சுந்தரன் டிராவல்ஸில் வடிவேலுக்கு ஒரு பேர் வச்சுருப்பான், அழகு அழகுன்னு. வினு சக்கரவர்த்தி வந்து முரளி கூப்பிடும் போது அழகு அழகுன்னு கூப்பிடுவான். இவன் பார்ப்பான், எதிர்பார்ப்பான், யாரும் ரொம்ப அழகாக வந்து நிற்பாங்க போல. பார்த்தா வடிவேலோட மூஞ்ச காட்டுவாங்க. வினு சக்கரவர்த்தி முரளி ஒரு அரை ஒன்று விடும், படான்னு. ஏன் சார் என்ன போட்டு அடிக்கிறீங்க, இவன் அழகா? அந்த மாதிரி ஜனங்க வந்து ஏதோ ஒரு நாள் வந்து அழகா இருந்துட்டு மற்ற நாள்லாம் அசிங்கமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரா? இல்லை. நீ எப்போவுமே எனக்கு கிறிஸ்மஸ் டைமில் தான் உண்மையிலேயே நம்ம சர்ச்சா நம்ம சம பிலிவரான்னு எனக்கு உண்மையிலேயே டவுட் ஆயிடுச்சுங்க. உண்மையிலேயே அந்த கலகலா ரோஸ் கோக்கி பாட்டு வேறு, பல்லக்கும் புது ட்ரெஸ் மொத்தம் எல்லாம் நல்லா அழகாக இருந்தீங்க. நான் அப்போ தான் நினச்சேன், இவ்வளோ அழகையும் மறைச்சி வச்சுக்கின்னு வந்து உள்ளே உக்காந்துக்கின்னு நாடகம் ஆடி நிற்கிற நீ. ஒருத்தங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடி அந்த மாதிரி காஸ்டியூம் வேற போட்டு வரலையா, வருத்தம் வேற அவங்களுக்கு. ஆனா எல்லாமே அவுந்துக்குதுன்னு நிறைய பேருடைய ஆட்டம் வந்து அரை வரையாக ஆடிட்டாங்க. காரணம் என்ன, நான் சொன்ன ஒய்ஃபு கிட்ட நீ ஆட வேண்டியது தானே, ஜும்பா டான்ஸ் ஆடினா இங்கே ஆட வேண்டியது தானேன்னா அவங்க எப்படி ஆடுவாங்க தெரியுமா? ஜும்பா டான்ஸ் கூட இப்படிதான் வெறும் கை தூக்கி. அவங்க பொண்ணுங்கெல்லாம் பயங்கரமாக ஆடின்னு இருக்கும், அந்த பக்கமும் இந்த பக்கமும் குச்சின்னு. இவங்கெல்லாம் இருந்த இடத்துல நான் கண்ணாடியிலேருந்து பார்க்குறேன், நீ என்ன பண்ணுகிற, ஏதோ சிலந்தி ஏதோ முடி கையில் மாட்டிக்கிச்சுன்னா எடுத்து விட மாட்டாங்க. இப்படி சிலந்தி பூச்சி எதனா இப்படி வலை போட்டுச்சுன்னா அது கையில் மாட்டிக்கிச்சுன்னா இப்படி எடுத்து விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு பாட்டு கொஞ்சம் பாடுவாங்க, ஆனால் அந்தளவுக்கு இதுவாக பாட மாட்டாங்க. டான்ஸும் நான் அப்போ தான் பார்த்தேன், உனக்கு டான்ஸு கூட ஆட வருமானு. டான்ஸ் ஆட வரல, ஆனால் தான் வர வச்சாங்க நீங்கள் ஒரு லேடி ஜிம்மில். கவனிங்க, உண்மையிலேயே மறந்துட்டோமா, என்னத்த பேசியிருந்தேன். என்ன சொன்னேன்னா, நான் சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், சரி புடவை வந்துக்கும் எதனா கலந்துக்கும் தானே, நீ என்ன பண்ணு, பெரிய பின்னு இருக்குது பற்றியா, சேஃப்டி பின்னு, அந்தமாரி நல்லா பெரிய பின்னாக வாங்கி சதியோட சதி என்ன பண்ணு. இப்போ இந்த நியூ இயருக்கு இருக்குது டான்ஸு, வெறும் குத்துப்பாட்டாக செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். குத்துப்பாட்டுக்கு நீங்கள் ஆளில் ஒருத்தரும் வந்து நான் கொத்துவேன், சரியான குத்து. எல்லாம் நல்லா ரெடி, நல்லா என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ஒரு அரை கொடுத்துட்டா என்ன பண்ணுங்க, ஜும்பா டான்ஸில் நல்லா ஃபிட்டாக போட்டுன்னு வருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் நல்லா ஃபிட்டாக போட்டுன்னு வருவாங்க. கொஞ்சம் டான்ஸ் நல்லா வசதியாக ஆடலாம், காலை கீழே பயங்கரமாக இப்படி ஆட்டிக்கின்னு தூக்கின்னு ஆடலாம். அந்தமாரி கூட ட்ரெஸ்ஸு வந்து ஒர்ஷிப் டைமில் போட்டுன்னு வந்துடுங்க. அப்புறமா கூட ஒரு அறவருக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜிகின்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்துடுங்க. நல்லா நல்லா ஆடணும்னா ஆடுங்க. இனிமேல் வர ஞாயிற்றுக்கிழமெல்லாம் டான்ஸ் இல்லாமல் மெசேஜே கிடையாது. போச்சு போ, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். சேரெல்லாம் முதல்ல போட தேவையில்லை, வெறும் எம்டியாக இருக்கும். வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் மெசேஜே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உண்மையிலேயே நிஜமாகவே நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, கவனிங்க. ஐயோ எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டேன்னு. இவர் தான் ஜீவன் இல்லையா, இயேசுதான் ஜீவன். இங்க சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இப்போ உங்க முகத்துல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் களிப்பையும் வேற எதனா இருக்குதாமா? இத ஜனங்க பார்க்கலன்னா, நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்றத ஜனங்க பார்க்கலன்னா வேற யாரு பாப்பா அப்படின்னு இயேசு இங்க கேட்கிறாரு.
எப்படி தான் கேட்குறாரு? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வரட்டா, ரிவர்ஸ் எடுத்து கொஞ்சம் கேசிட்டை கொஞ்சம் அந்த பக்கம் ஓட்டிட்டு வரட்டா, இப்போ பிடிக்கிற பாருங்க உங்களுக்கு. இப்போ ஆண்டவர் 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 உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? சொல்கிற ஆளுக்கெல்லாம் அங்கே தெரியுது. எல்லாம் கை தூக்குமா, எல்லாருக்கும் தானே கொடுத்தாரு. அப்பமா அப்பவும் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்க மாட்டேன், கொடுக்கல இருந்து கவனிங்க. எல்லாருக்கும் கொடுத்தாருல, எல்லாருக்கும் தானே கொடுத்தாரு. என்னத்த கொடுத்தாருமா? ஜீவனை தானே கொடுத்தாரு. அது எப்படிப்பட்ட ஜீவன் தெரியுமா? 100% பியூர். வாழ்ந்தா இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்து காட்டிட்டு போய்கிறார். என்னைக்காவது கால் வலிக்குது, எனக்கு ஜுரம், தலை வலிக்குது, எனக்கு குஷ்டம் வந்துச்சு, எனக்கு கை காலெலாம் இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி முடைக்கு வாதம் வந்து ஒரு மாதிரி காலில் வாய் கையெல்லாம் கோணைக்கிச்சு, கண்ணுங்க நல்லா இப்படி நட்டுக்குச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஏசி எங்கன்னா உக்காந்தாரா? கொஞ்சம் தான் ரிவர்ஸ் போய்க்கிறேன், இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் போகிறேன். அந்த ஜீவனை தானே உங்களுக்கு கொடுத்தாரு, நல்ல ஜீவனை தானே கொடுத்தாரு. ஏன் வாலிப வயசுல மறிச்சார்னா, அவரு ஒருத்தர் சொல்றாரு, டேய் உனக்கு மைக் கூத்துருவேன் பிரசங்கம் பண்றதுக்கு, இங்க கவனிக்கணும், பேசக்கூடாது. டேய் நிக்கோலஸ், நீ தான்டா, உங்ககிட்ட தான்டா பேசுறேன், கவனிடா. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து சாவ வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது. அவர் ஒரு இடத்துல சொல்றார், சிலுவைக்கு முன்னாடி, என் ஜீவனை நானே தான் கொடுக்குறேன், எடுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் அதிகாரமே கிடையாது, பிதா ஒருவர் தவிர. சொல்றான், போர் சேவகன் மிலிட்ரி ஆபீசர் முன்னாடி நிக்கிறத சொல்றான், இந்த மாதிரி உங்களை தேடுறாங்க, இந்த மாதிரி பிடிக்க வராங்கன்னு சொல்லு. அந்த நரிக்கு போய் சொல்லு, என் ஜீவனை இன்னைக்கோ நாளைக்கு மறுநாளும் நான் என்ன பண்ண ஊழியம் பண்ணோம், ஊழியம் பண்ணிட்டு நானாதான் என்ன பண்ணுவேன், ஜீவனை கொடுப்பேன், நீங்க லேஸ்ல எடுத்துட முடியாது என் ஜீவனன்ற. என் ஜீவனை என்ன பண்ண முடியாது, லேஸ்ல எடுத்துட முடியாது. ஏமா நான் வாழ்க்கையை பத்தி பேசினுக்கிறேம்மா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க நல்லா வாழணும், எதுல பொருளாதாரத்திலையும் நல்லா வெல்த்லயும் நல்லா இருக்கிறதுக்கு நான் பேசினுக்கிறேன், கவனிங்க. சொல்றாரு, என் ஜீவனை யாரும் எடுத்துக்க முடியாது, நானா மனமும் என்ன பண்றேன், கொடுக்குறேன்ற. ஒரு இடத்துல சொல்றான், அவர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. நீ மூச்சு விடுற பத்தியா, அது அவரு கொடுத்ததுப்பா. நீ கொடுத்தவருக்கே அவர் உயிரை நீ எப்படி எடுக்க முடியும்? யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தா? ஏன் சொல்றாரு, என் பிதா தவிர. ஒரு இடத்துல சொல்றாரு, பிதாவுக்கு அதிகாரம் கிடையாது தெரியுங்களா, அவர் ஜீவனை கொடுக்கறதுக்கு, அவர் ஜீவனை எடுக்கிறதுக்கு பிதாவுக்கு அதிகாரம் கிடையாது. இவரா அனர்த்தமா சொல்றாரு, பிதாவை என் ஆவி உன் கையத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவி என்ன பண்றேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன்ற. இவரா மனம் உணர்ந்து கொடுத்தாரு பாருங்க. போர் சகோதரர் சொல்லும் போது சொல்ற, அந்த நரிக்கு போய் சொல்லு, என் ஜீவனெல்லாம் லேசில் எடுக்க முடியாது உன்னால. அதே மாதிரி நானும் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஜீவனை ஒருத்தராலும் எடுக்க முடியாது, அப்படிப்பட்ட ஜீவன். பிசாசு என்ன வேணா சூழ்ச்சி பண்ணோம், என்ன வேணா இது பண்ணோம், அவருடைய பர்மிஷன் இல்லாம எடுக்க முடியாது, உங்களுடைய பர்மிஷன் இல்லாம எடுக்க முடியாது. சொல்றாங்க இன்னொரு இடத்துல, அவங்க போர் சேவகன் 1000 பேர்கிட்ட வந்துட்டான், கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்றான், யார் இயேசுன்னு கேட்குறான், நான் தான்ன்றாரு. அப்படியே நின்னத்துலேருந்து எத்தனையோ அடி போய் தள்ளி போய் விடுறான். இவனுங்களா இயேசு கொன்னவனுங்க, இவங்க கொல்லல. இவர் என்ன பண்ணாருன்னா ஒப்பு கொடுத்தாரு, எத்துக்கோன்னு ஒப்பு கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அவர் உயிர் போல சிலுவையில கூட. அப்புறமா கத்தி விடுறாரு உயிரை, பிதாவே உங்களுடைய கரத்துல என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு கத்தி விடுறாரு ஆவியை. அப்படிப்பட்டவர், நல்லா கவனிங்க, இப்ப உங்களுக்கு வரேன், அப்படிப்பட்ட ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்துதான். அவர் வாழும் போது
வாழ்ந்தா இந்த மனுஷன் மாதிரி வாழணும்டா. எப்பா இந்த ஆளு போற இடத்துலலாம் எல்லாரையும் பேய ஓட்டுறாரு, பிசாசை ஓட்டுறாரு, எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யறாரு, சுகத்தை கொடுக்குறாரு. இந்த மனுஷன் உண்மையிலேயே சீசருங்க ரொம்ப நெருக்கமா இருந்த சீசருங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க, இந்த ஆளு மனுஷனா என்ன ஆகுது, நம்மளை போலதான் சாப்பிட்றாரு, நம்மளை போலதான் ஆய் போறாரு, எல்லாமே பண்றாரு, ஆனா இவர் வாழ லைஃப் ஸ்டைல வேற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்டவர் தான் ஜீவனை உங்களுக்காக கொடுத்தார். ஏன் கொடுத்தார் தெரியுமா? அவரை போலவே நீயும் வாழணும்னு சொல்லிதான் கொடுத்தார். ஆமென். அவர் எப்படி வாழ்ந்தாரு? நோயே இல்லாம வாழ்ந்தார். இன்னும் கேட்டா நோய் உள்ளாலும் வியாதி உள்ளாலும் குணமாக்குறவரா வாழ்ந்தார். உன் வாழ்க்கையும் அப்படியே தான் இருக்கணும். அவருக்கு தேவையானதெல்லாம், அவருக்கு வாழறதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் சூப்பரா என்ன பண்ணாரு? வாழ்ந்து காட்டினார். பொருளாதாரத்தில் சொல்றேன். கூட இருந்தவங்களெல்லாம் போஷித்தார், நம்பி வந்தவங்களை எல்லாம் போஷித்தார். ஒரு கூட்டம் பைபிள்ல போட்டுக்குது, ஒரு கூட்டம் சாப்பாட்டுக்குன்னு ஒரு கூட்டம் ஓடிச்சான் அவர் கூட. அவர் எங்கன்னா ஏன்னா வேற வழி இல்லாத ஜனங்க, அவர் அங்க போனா அவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஓடிச்சான் சாப்பாட்டுக்கு. அப்பனா எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியிலையும் சூப்பரா இருந்துக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா, நீ இந்த இடத்து இந்த பெரும்பாக்கத்துல இந்த இந்த என்னம்மா சொல்லுவாங்க இந்த பில்டிங்க, ஏம்மா வரலம்மா சீக்கிரமா சொல்லுங்கம்மா. 8 அடுக்குல அது இந்த வீடுங்கள்ல நீ ஆசீர்வாதமா வாழ்ந்து காட்டணுமா காட்டக்கூடாது? அந்த ஜீவனை புச்சனா ரிவர்ஸ் வந்துட்டனா, எனக்காக கூத்தாரு, எனக்காக கூத்தாரு. அப்ப வாழ்ந்து காட்டினால அவரை மாதிரி எதுக்காக கூத்தாரு? பிக்காரி மாதிரியே வாழறதுக்கா? நோயோட வாழறதுக்கா? தர்த்தத்திலே சாவறதுக்கா? நல்லா வாழ்ந்து காட்டி சாவறதுக்கு தான் கூத்தாரு. சாவறதுக்குன்னு சொல்லக்கூடாது. நல்லா வாழ்ந்து உனக்கு இஷ்டம் போனா சாவு, உயிரோட இருந்தா இரு, அப்படிதான் குத்துக்கிறார். ஆமென். நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு, நம்ம வாழறதுக்கும் நம்மளுக்கு தான் அதிகாரம், நம்ம உயிரை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு தான் அதிகாரம் இருக்கு, கடவுள் கையில் கிடையாது. வெளியே இருக்கிற முட்டாள் ஜனங்க சொல்லலாம் கடவுள் விட்ட விதி அப்படின்னு சொல்லலாம். அது என்னத்தம்மா சொல்றாங்க? அதோடைய உள் நோக்கத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஜனங்க சொல்றது தலை விதி இப்படிதான் நடக்கும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க முழுவதுமே ஒருத்தர் கையில குத்துட்டாங்க ஏற்கனவே, அதனால தான் அந்த வார்த்தை வருது. எல்லாம் கடவுள் சித்தம். அப்ப உன் சித்தம் குத்துட்டிய நீ தான். என்னன்னு அப்படிப்பட்ட ஆளு எல்லாத்தையும் திறந்து விட்டுக்கிறாங்க. வா 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 வா, அட்டாக் பண்ணு அட்டாக் பண்ணு அட்டாக் பண்ணு. நீ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு போய் ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டு. நீ தான் எதிர்பார்த்து உக்காந்துக்கிறிய பாரிஸில் இருக்கிற பஸ்ஸை. அந்த டிரைவரை வா வான்னு கயிறு பூச்சி கூப்பிடுற, இங்க இருந்து கயிறு பூச்சி வா எத்தனை போன்னு அவன் சொல்றான். கொஞ்சம் லேட் ஆகும் ஐயா, எனக்கு சீக்கிரமா எத்தனை போ. ஜீவனை விரும்பி சொல்லுங்க, எல்லாரும் விரும்புறீங்களா? இந்த பிரசங்கத்தை பண்ணும் போதே எனக்கு தெரியும் நீங்க எப்படி உட்காந்து நெய்வி சுழியோட உட்காந்துப்பீங்க. விரும்புகிற ஆளு வாழறதுக்கான ஆதாரத்தை தேடினே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும். நல்லா கேட்டுக்குங்க. கொஞ்சமாவது கொஞ்சம் சோர்ந்து உக்காந்தா கூட, சோர்ந்து போய் ஒரு மாதிரி ஆனா கூட டக்குன்னு எழுந்துங்க. சோர்வு வரதா செய்யும். ஒரு மாதிரி சில எண்ணங்கள், தவறான தாட்டுகள்லாம் வரதா செய்யும். ஆனாலும்
விழிப்படையணும், வீழ்த்து கொள்ளணும். அதனால தான் சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்போதும் விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒன்று நாளாகமம் 4:10. யாபேஸ் வரல, ஆனால் யாபேஸ் பேர் வருது. சொல்லுங்க. ஒன்று நாளாகமம் 4:10. படிப்போம் சீக்கிரம். பாஸ்டர்மா நீங்க படிக்காதீங்க, மற்றவங்க படிக்கட்டும். சீக்கிரம். பக்கம் சொல்லணுமா? 509 பழைய ஏற்பாடு. சீக்கிரம் சீக்கிரம் படிங்கம்மா. 4:10 சொன்னனே. ஆமென் சொல்லுவோம். பாருங்க, முக்கியமான ஒரு வரல, சூப்பர் பேர் வச்சுக்கிறார் அன்பனை. யாபேஸ் சொல்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி உமது கரம் என்னை காத்து சொல்றான். காத்தர்களுக்கு வேண்டிக்கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் என்ன பண்ண செஞ்சாரா? ஜெயலலிதா மாரி கேட்கிறவங்க, செஞ்சாரா? செஞ்சாரா? செஞ்சாருங்க. அப்போ நீங்க வேண்டிக் கொண்டா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, செய்வாரா? யாரும் சொல்ல செய்ய மாட்டாருன்ற மாதிரி செய்வாரா? செய்வாரு. அதான் நீங்க கேட்க மாட்டீங்களே. ஹலோ, இது வரைக்கும் ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாது என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஹலோ, பண்ணிருக்கிறீங்களா? அந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்குது. ஜீவனை விரும்பி இவன் வாழ்க்கையை விரும்பி இருக்கிறான். புரியுதுங்களா? நீங்க விரும்பாம கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? தான் வயசை விட 38 வருஷமா வியாதியா இருந்தவன், ஏசப்பா வயசை விட அதிகம். 38 வருஷம், இவருக்கு 33 வருஷம் தான் அவர் உயிரோடு இருந்த நாள் எல்லாம். 38 வருஷம் பார்க்க போனா 4.5 வருஷம் அதிகமா அவருடைய வயது, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துக்கிறான் அந்த குளத்தாண்ட. அவனை போய் கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? நானும் உங்களை கேட்கலாமே அப்படின்னு போல, ஜீவனை விரும்புகிறாயா? விரும்புகிறீங்களா? நீங்க ஆமென் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அறகுறையா விரும்புறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, அவ்வளோ வேதனை இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். வேணுன்ட்டே வந்து இதை பிரசங்கத்தை பண்ணியே ஆகணும்டா. கடைசி வாரத்தில் இதை பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் இயருக்கு போகும்போது 2025க்கு காலடி வைக்கும் போது உங்க வாழ்க்கையை விருப்பத்தோட காலடி எடுத்து வைக்கணும்னு முடிவோட வந்துக்கிறேன் நான். நீங்க விரும்பாம கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட முடியாதுங்க. அவரால் பட வைக்க முடியாது. நீங்க விரும்பாம எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் அவங்ககிட்ட வந்து கேட்கிறாரு. 38 வருஷமா இருக்கிறான், அவங்ககிட்ட போய் விருப்பத்தை கேட்கலாமா? ஏன் கேட்கணும்? இவரும் கேட்கிறார், அபேட்சிக்கிற மனுஷன் யார்?
இயேசுவும் கேட்கிற விரும்புறியா? இவன் சொல்றான் என்ன ஆசீர்வதிங்க. ஐயோ ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, யாபேஸ் என்ன ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வதிச்சிட்ட பேரு கூட தீங்கி என்ன துக்கப்படுத்தாத பதிக்கு என்ன பாதுகாக்கணும் வேற நீங்க என்ன அப்படின்னா. ஆனா அவன் வேண்டி கொண்டபடியே ஆண்டவர் செஞ்சார். ரெண்டுத்தையும் செஞ்சுக்கிறார். ஆசிரியம் வதிச்சுட்டு ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு பாதுகாத்துக்கிறார். ஹலோ, இது ரொம்ப முக்கியமான பிரசங்கம் லைஃபுக்கு. ஜீவனை விரும்பி. இது என்ன பிரச்சனைன்னா, நீங்க பழைய வாழ்க்கையில இருந்தா இதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் பிரசங்கம் பண்றதுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப தொழுவு. நல்லா கேட்டுக்குங்க, ரொம்ப தொழுவு. இதே ஒரு அவிசுவாசிக்கிட்ட போய் ஜீவனை விரும்பினா ஒழுங்கு மரியாதை போயிடு. கையில கிடைக்கிறது எதனா தூக்கி அச்சிட போறேன். பிடிக்காம வாழ்ந்துனுங்கிற உனக்கு வாழ்க்கை பிடிக்கணுன்ற. நல்ல வேலை அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நான் பிரசங்கம் பண்ணல. ஏன்னா கல்லு ஏன்னா மறைவாத்துன்னு வந்துக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைய விரும்புகிறபடி ஆக்கி இருக்கிறாருங்க. விரும்புகிறபடி ஆக்கி இருக்கிறார். மறுபடியும் பிறந்து இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. புதிய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்படி தந்த ஒரு ஜீவனை விரும்பலன்னா நீங்க எவ்வளவு பெரிய துரோகி. ஐயா என்ன இந்த மாதிரி திட்டுறீங்க? ஆமா, துரோகம் இல்லாம என்னது அது? அவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அவ்வளோ பெரிய ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா அதை குறித்து அக்கறையே படாம, அதை குறித்து விவரத்தை தெரியாம, அவருடைய ஜீவனை குறித்து அறிவு இல்லாம இந்த ஜீவனை அந்த மறுபடியும் பிறந்த ஆவியை பெற்றுட்டு அறகுறையா வாழ்க்கை வாழ்ந்தா நீ எவ்வளோ பெரிய துரோகி. போய் சொல்லுங்க, போங்க கமல் பாஸ்டர். இவர் பயங்கரமா திட்ட, ரொம்ப கடினமான வார்த்தையெல்லாம் பேசுறாரு. ஏன் சொன்னோன்னு சொல்லணும், சொல்றவங்க அதுதான் சொல்ல மாட்டாங்க. துரோகின்னு திட்டினார மட்டும் சொல்லுவாங்க. யாருக்கு பிடிக்கலையோ இந்த வார்த்தை அவங்களை திட்டின மாதிரி போப்பா. ஜீவனை பிடிக்கல அப்படின்னா உண்மையிலே துரோகி தானே. நான் திட்டலன்னா கூட நீங்க திட்டுவீங்க, ஆமா நீ துரோகி தான், நீ பொடி அப்படின்னு. துரோகி தான்டா போடா, யாரும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா என்னது அது? எவ்வளவு பெரிய இது அது. உண்மையிலேயேங்க இருக்கிறீங்களா? எல்லாம் இப்பதான் இருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இல்லை. ஜீவன் பிடிக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி தன்னுடைய நித்திய ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அதை குறித்து விவரம் தெரியாம, அதை குறித்து அங்கலாய்க்காம, அதுக்குள்ள அதிகமா போகாம அப்படியே பிரம்மபூச்ச மாதிரி இருந்தா நல்லா தெரிஞ்சுங்க, டேஞ்சர் டேஞ்சர். இயேசு ஓமைகள் எல்லாம் சொல்றாரு. ஒரு ஓமையை சொல்றாரு, பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமையை சொல்றாரு. ஒருத்தர் என்ன பண்ணா, வெளியேற பெரிய பெற்ற முத்தை கண்டுபிடிச்சி என்ன பண்றான், தனக்கு உண்டானதை எல்லாத்தையும் வித்து அதை போய் வாங்குறான். இது எதுக்கு சொல்றாரு? முத்தை கண்டுபிடிக்கிறத போய் தேடுன்னு நான் சொல்றாரு. நீ அதே மாதிரி பண்ண நான் சொல்றாரு. முத்து போய் கண்டுபிடிமா, போமா போய் கடல்ல போய் முழுகி முத்தை எடுப்போ அப்படின்னு நான் சொல்றாரு. அதுக்காக சொன்னார் அந்த ஓமைய. உள்ள வச்சுக்கிற பாரு முத்து. சொல்லுங்க எல்லாரும் நெஞ்சை தட்டி பார்த்து நெஞ்சடிப்பு வந்துட போகுது. அம்மா நான் சாவ வச்சேன், என் மேல பெறுவேன். எல்லாம் சொல்லுங்க, உள்ள இருக்குது பார் மறுபடியும் பொறுத்த முத்து. எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லுங்க, சுத்துங்க, கையை சுத்துங்க, விட்டு அப்பதான் விடுவோம் உங்களை. எல்லாத்தையும் விட்டுட்டு, உன் பிரச்சனையை விட்டுட்டு சொல்லுங்க, உன் பிரச்சனை என் பிரச்சனையை விட்டுட்டு, என் வேதனையை விட்டுட்டு, என் கஷ்டத்தை விட்டுட்டு, அது அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு, என்னை இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு,
எனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்றது நான் பாட்டு சொல்லுங்க, நீங்க பாட்டு அமைதியாக இருக்கிறீங்க. ஆனால் பயங்கரமான இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஜிகிடதில்ல காரிங்களா, என்னது சொல்லுவாங்க? வேற மாதிரி வரும். நான் அடுத்த வாரம் ஞாபகம் பண்ணி சொல்லட்டா? விகடதாரியா? பயங்கரமான ஆளுங்க நீங்க. நான் பாட்டு சொல்லுங்கிறேன், நீங்க பாட்டு கையை சுத்தி நிற்கிறீங்க. நீ எதனா சொல்லணும் போ, நான் சுத்த உன்னை ஒரு சுத்தி போட போறேன் பாரு. எப்ப பாரு நாங்க அமைதியாக கூட விட மாட்டோம். இப்ப நீங்க கை, நான் சொன்னதை சொல்லி சுத்தல கைய, இப்ப நின்று சுத்த விட்டுருவோம். எழுந்து மயக்கச்சு போயிருந்தா பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்சிங்க. சொல்லுங்க, என் கஷ்டத்தை விட்டுட்டு, என் வேதனையை விட்டுட்டு, என் சுய இஷ்டங்களை விட்டுட்டு, என் மன விருப்பங்களை விட்டுட்டு, நான் ஆண்டவர் கொடுத்தார்ல என்னுடைய ஜீவன், எனக்கு மறுபடியும் பிறந்த ஆவிய. சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்தார்ல, தன் ஜீவனை கொடுத்து எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறார்ல, நான் அதுக்கு முக்கியத்துவம் தர போறேன். அடுத்த வாரத்துல இருந்து தயவு செய்து சாப்பிட்டு வந்துருங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ஆனா என் கஷ்டம் உங்களை சும்மா விடாது. நானே பசியில வந்து நின்று பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். யாரோ பெற்ற குழந்தை இந்த மாதிரி வேதனைப்படுத்துறீங்களே நீங்க. நான் ரொம்ப பாவம், என் ஒய்ஃப் பாவம் என் புருஷனை வாட்டி வதக்குறாங்க இந்த சர்ச்சில். பேபி அந்த மேல நினைக்காத பேபி. அவங்க எவ்வளவு பண்ணாலும் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை எவ்வளோ, அதாவது உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பிரசங்கம் பண்றேன், அது எவ்வளவு பிடிக்காத மாதிரி. அது எவ்வளவு பிடிக்காத மாதிரியே கேட்டு புச்ச மாதிரியே என்கிட்ட பேசி பார்த்துன்னு இருக்கிறீங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ கொடுமை சாமி இது. நல்ல வேலை கேமரா கட்டாம ஓடி நகுது. கவனிங்க, ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி முன்னாடி யாரெல்லாம் உங்களை ரசிப்பீங்க? ஏக்கா, எஸ்தர் அக்கா, கவனிக்கா, யாரெல்லாம் கண்ணாடி முன்னாடி போய் ரசிப்பீங்க? உங்களை ரசிப்பீங்களா? உங்களை என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க என்னை பார்த்து? ரசிப்பீங்களா? ஏன் இது என்னத்தை தான் கேட்டுட்டேன் நான், நல்லா தானே கேட்குறேன். எதனா தப்பாகப்பா கேட்டேன். கண்ணாடி முன்னாடி போய் பின்னாடி என்ன இருந்தது? கண்ணாடி முன்னாடி எவ்வளோ தெளிவாக பேசுகிறேன் பாருங்க. கண்ணாடி முன்னாடி போய் ரசிக்கிறீங்கல்ல, அந்த ரசனை, அந்த பிடிக்குதுல்ல, உங்களை பிடிக்குதுல்ல, அது லைஃப் லாங் உங்க மனசுல இருந்துனே இருக்கணும். அதுக்கு தான் இந்த பிரசங்கம். அதனால தான் சொல்றாரு, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபச்சிக்கிற மனுஷன் யார்? ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். உங்க வாழ்க்கை ஃபுல்லா நன்மை இருக்கணுமா? அந்த நன்மையான வாழ்க்கை ஜீவியத்தை நீங்க விரும்பணுமா? அது மட்டும் பத்தாதான், ரொம்ப நாள் இருக்கணுமா? ஹலோ, ரொம்ப நாள் சொல்லுங்க. எவ்வளவு சாதாரணமா அப்படியே முடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? நான் எவ்வளவு இழுத்து சொல்றேன்.
அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் நான் என்ன பண்ணுறேன், பார்சல் வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் ஒரு கிண்ணத்தையோ தட்டியோ கொடுத்துட்றேன், சாம்பார் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுன்னு பிரசங்கம் கேளுங்கன்றேன் நான். ஆ நீங்கள் நிச்சயமாக தாங்க சொல்கிறேன். இந்தமாரி கூட நான் பண்ணால் கூட பண்ணுவேன். உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வரணும், எப்படியாவது லொடக்குன்னு பிடுங்கணும். அதை சொல்லுங்க. நீடித்த நாட்களாய் இழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? இல்லை நீங்க சொன்னதை பார்த்து சிரிக்கிறீங்க? உங்களை உள்ளாமா விடக்கூடாதான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. நீடித்த நாட்களா? நீடித்த நாட்களா? ரொம்ப நாளா நான் இளமையா இருக்கணும், ரொம்ப நாள் அழகாவே இருக்கணும். நான் அழகா இருக்கிறதும் ரொம்ப நாளா இருக்கிறதையும் மற்றவங்க பார்த்து பொறாம பண்ணணும். ஐயோ இது நடக்குமா? நடக்கும்ன்ற இருக்கிறீங்களா? ஒருத்தவங்களுக்கு பார்க்குறாங்க, நான் கொஞ்சம் வயசாகி ஒரு மாதிரி மூஞ்சிக்கிட்டெல்லாம் தொங்கிச்சு, நான் எப்படி சொல்றது, இளமை திரும்ப வைக்கலாம். இளமை திரும்புதே, வயசு புதுசாச்சே, திரும்ப வைக்கலாம். ஆயா பார்க்குறாங்க, நல்லா இருக்கும்பா இதுமாரி பண்ணா எனக்கு. கவனிங்க. சரி சரி, ரொம்ப நல்லதாக போச்சு. எல்லாம் அது கேட்டுச்சுன்னா மறுபடியும் எனக்கு பிரசங்கம் பண்ண விடாமல் தத்துனே இருப்பீங்க. உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும். சில பாருங்க, நீங்கள் காது கேட்காம ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காருவீங்களா? ஆமான்னு சொல்லி தலையாட்டுறீங்க. காது கேட்கும் போதே ஓடுற பார்க்குறீங்க. நீங்கள் காது கேட்காம நீங்கள் உட்காருங்கன்னு நான் என்ன நம்ப சொல்கிறீங்களா? ஆனால் நான் நவோ குழந்த மாதிரியும், நான் நீங்கள் எது சொன்னாலும் நான் நம்பிடுற மாதிரி. நான் சிஸ்டர் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இப்போ என்ன பேசணும் சொல்லுங்க பார்க்கலாம். பாத்தியா, இதுதான் உங்களை திடீர்னு காது கேட்டுச்சு போல. அந்த ஸ்பீக்கர் அந்த பக்கம் திரும்ப. நான் ஜீவனை விரும்புறது, அதாவது நீங்க பாருங்க, இந்த உலகம் எப்படி தெரியுமா? செத்து போனாதான் நல்லதை பேசும் இல்லையா? பார்த்துக்கிறீங்களா? நீங்களும் பேசிக்கிறீங்க எனக்கு தெரியும். யாருன்னா செத்துட்டா வச்சுக்க, அப்போதான் ரொம்ப நல்லதெல்லாம் பேசுவாங்க. அவன் உயிராக இருக்கும்போது பேசியிருந்தா அவன் எவ்வளவோ செஞ்சிருப்பான் அவங்களுக்கு. எதனா ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்தா யாருன்னா எதனா சொன்னா நல்லா இருக்குமோன்னு எதிர்பார்ப்போட பேட வந்து நிற்க வேண்டியது. எதுவுமே சொல்லலன்னு வச்சுக்கேன், அதுக்கு போறாம எதனா சொல்லிச்சா பத்தியா? நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்பேன், நல்லா இருக்குது, கேட்க மாட்டேன், நல்லா இருக்குதுண்ணா. சட்டை நல்லா இருக்குதா, நான் நல்லா இருக்கிறேன், ஒழுங்கு மரியாதை சொல்லு. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு மேலேயே கண்ணாக இருப்போம், பார்த்துன்னு இருப்போம். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. நான் நல்லா இருக்கிறேன்னா நான் அது சொல்ல மாட்டேனே, நீ செத்தா சொல்கிறேன் நான். இப்படிப்பட்ட ஜனங்க மத்தியில் நம்ம வாழ்ந்து நிற்கிறோம். அப்படி முதுவை தட்டி சொல்லுங்களேன், சொல்லுங்க. கமல் பாஸ்டர்கிட்டே சொல்கிறேன், நீங்கள் நான் பண்ணுறதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டீங்க. முதுவை தட்டி சொல்லுங்க, நல்லா நீ கிறிஸ்மஸ் நல்லா அந்த அழகாக இருந்த நல்லா வைங்க. இல்லை அந்த மைக்கிலே அடியாத, கிறிஸ்மஸுக்கு அழகாக இருந்த நீ சொல்லுங்க. நான் அழகாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தேன்னு நீங்கள் சொல்லணும், கூட சேர்த்துக்கணும். நான் சொன்னதையவா சொல்லணுப்பீங்க? சொல்லுங்க, ரொம்ப அழகாக இருந்தேன். இப்போ 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 நீங்கள் சொல்லுங்க. சொன்னாங்கல்ல, போய் தானே சொல்கிறேன். கவனிங்க,
யாருமே வந்து நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, பாராட்டவே மாட்டாங்க. இன்னும் உலகமடா இது. இதில் போய் அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, அவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. ஏய், அது எப்பவுமே கெட்டதை பற்றி தான் பேச, நல்லதே பேசாது. அதை பற்றி போய் பேசிக்கின்னு கவனிதா. நல்லதை பேசுனா நீ என்ன பண்ணலாம், நல்லதை பேசிட்டு கெட்டதை பேசினா கூட எடுத்துக்கலாம். அது வெறும் கெட்டதை பேசினா நீ எதுக்கு அதை நீ வந்து எடுத்துக்கிற? அதான் வெறும் கெட்டதை தான் பேசுத, எதுக்கு நீ அதை பற்றி பேசணுன்ற? புரியுதுங்களா? புரியுதாமா? புரியுதுங்களா? ஒருத்தர் சொல்றாரு, எதுக்கு அதெல்லாம் வேற சொல்லிக்கணும். நான் எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. சரி, உனக்கு செஞ்சா பிடிக்குதா? செஞ்சா பிடிக்குமா அவங்களுக்கு? செஞ்சாலும் பிடிக்க மாட்டேது, செய்யலாம். அப்ப என்னது கவலைப்படுறேன்றேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? செஞ்சாலும் பிடிக்க மாட்டேது, செய்யலனாலும் பிடிக்க மாட்டேது. அப்புறம் என்னத்துக்கு அவங்க பேச்சு கேட்டுக்கிற? அவங்க பேசுறதெல்லாம் பெருசா ஏன் எடுத்துக்கிற? அப்படியே தலையாட்டியும் கேட்டுனே இருக்குது. அவன் என்ன இப்படி சொல்லிட்டா, நான் போய் கேட்டு வரேன் இரு. அம்மா வானாம்மா, சொல்றது கேளுமா, வானா வானா ஏக்கா, ஏக்கா சொல்றது கேளுதா, வானா நீ உருறி, நீ என்ன, நான் போய் கேட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். நான் தான் சொல்றேன்ல. அவங்க தான் நீ என்ன சொல்லணும்னா, வேற அன்னைக்கு பிரசங்கம் பண்ணார்ல, அப்போ கூட தலையாட்டினே நீ. ஆமா, நான் ஆட்டினேன், எனக்கு இப்போ கோவம் தீரல, நான் போய் கேட்டு தான் வருவேன். நீங்க எல்லாமே நீங்க நல்லா பிரசங்கம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. சொல்லுங்க எல்லாரும், ஜீவனை விரும்பி விரும்பிச்சா, விருப்பம் வந்துச்சா? ஒருத்தர் கவனிங்க, நெகட்டிவான வார்த்தைகளை பேசவே கூடாது, தவறான வார்த்தைகள். சயின்டிஃபிக்கா நிரூபிச்சிருக்காங்க. ஒரு விதையை எடுத்து, 2 விதை, ஒரே விதை தான், அந்த ஒரே விதையிலேருந்து ஒரே மாதிரி, அதாவது நெல் இருக்குதுல்ல, இப்படி சொன்னால் தான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லணும். கவனிங்க, ஒரே விதை தான். இப்போ பப்பாளி விதை இருக்குதுல்ல, 2 விதை, அதை எடுத்து 2 ஒரே மண்ணிலேருந்து எடுத்த ஒரே ஜாரில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஜாரில் போட்டு விதைச்சிருக்காங்க. அந்த ஒரு 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 பப்பாளி விதை இதில் அந்த தொட்டியில் இருக்கிறத பார்த்து சபிச்சுன்னு இருந்துருக்காரு, நீ வளரவே மாட்ட, நீ நாசமாக போயிடுவ, நீ மழைய விட மாட்ட அப்படின்னு சொல்லி சபிச்சுன்னு இருந்துருக்கிறாரு. இன்னொன்று பார்த்து நீ நல்லா வளருவ, நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. சபிச்சது வளரலையா, ஆசீர்வதிச்சது வளர்ந்துச்சான். அப்போ வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க. நல்லா சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தம் போட்டு சொன்னால் நல்லா இருக்கும். நான் நல்லா இருப்பேன். பின்னாடி போயிட்டு தப்பா பேசக்கூடாது. என் முன்னாடி பேசுனா நான் மனசு கொழுந்துச்சு. அதே போல் உங்களை யாருன்னா தப்பாக பேசுனாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அதை ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்கள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நான் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பி என்ன பண்ணணும், பிளான் பண்ணின்னு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணணும். பெரும்பாலான ஆளுக்கள் நம்மளே, இது நானே எடுத்துக்கக்கூடாது சொல்கிறேன், பெரும்பாலான ஆட்கள் உங்களை குறித்து, ஏன் இதை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது பேசுகிறாங்க, பெரும்பாலான ஆட்கள் வந்து நல்லதை பேச மாட்டாங்க, நல்லதை பேச மாட்டாங்க. குறை சொல்லு, பேப்பர் பத்தாது நோட்டில்.
என் ஒய்ஃப் சில தேவைங்கள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சொன்னாலே பிடிக்காது. இது இருக்குது அது இருக்குதுன்னா ஒரு காரணத்தை எடுத்துன்னு வந்து சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க, இப்படி சொல்லணும். சொல்கிறாங்க, இந்த தேவையெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் ஞாபகப்படுத்துகிறேன்னா, உனக்கு இதே நினப்பா இருக்கணும். இதே நினப்பா இருந்தால் தான் நீ என்ன பண்ணுவ, வேறு பிரச்சனைங்களுக்கு போகாமல் இந்த பிரச்சனையும் உனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஏன்னா எதனா ஒரு பிரச்சனையை போய்ட்டு அதில் போய் மாட்டிக்கின்னு எதனா அங்கே போய் சண்டை போட்டுக்கின்னு கப்பலை தள்ளிக்கின்னு படகு ஓட்டிக்கின்னு இருக்காமல் இது ஓடணுன்னு அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோ நல்ல பொண்டாட்டி இல்லை, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, அதை கூட கொடுக்க மாட்டீங்க பார்த்தீங்களா? கவுன்சியா என்னை இப்படியா பேசுகிற, வா ஒன்று மத்திலே அடிக்கிறேன் வீட்டில். நான் பொண்டாட்டி மட்டும் பேசுனா மட்டும் நல்லா கவனிக்கிறீங்க. கவனிங்க, அந்த மாதிரிலாம் நான் அடி வாங்குற ஆள் கிடையாது. நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிக்க போறீங்க. மற்ற அந்த அம்மாவுக்கு தான் வரும். என்னம்மா சொன்னேன்? உங்கள்கிட்ட தான் கேட்கணும். என்ன சொன்னேன்? யாரும் நல்லதை என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டே விடுவோம். கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க, நல்லதை பேச மாட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில் சுற்றி இருக்கிறீங்க? உங்களை ஈஸியாக சாவடிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிறான் பத்தியா? நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் கூட பாராட்ட ஆள கிடையாது. ஏன் ஒரு நல்லதை சொல்லிட்டு போய் ஐயோ சொன்னால் பெருமை வந்துடும், கை கால் தரையில் தொங்காது. சப்பக்கட்டு சூப்பராகுதுல்ல? நீங்கள் ஒருத்தரை பாராட்டி பாருங்க. நான் ட்ரைனிங் கொடுப்பேன் பாருங்க ஒருத்தருக்கு. அவர் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப நல்லா மோட்டிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. நல்லா மோட்டிவேஷன் பண்ணுறீங்க. ஏன்னா உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். அது மனம் வரணும். உண்மையை சொல்லணும். சுத்திர இருக்கிறவங்க பொய்யை தான் சொல்லுவாங்க. கவனிக்கிறீங்களா? பொய் என்ன தெரியுங்களா? இருக்கிற நெஜத்தை மறைக்கிறதே பொய் தான். ஒரு 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 நெஜத்தையும் ஒரு உண்மையும் வெளியே சொல்லாம இருக்கிறதே பொய் தான். இங்க வந்து நிறைய பேர் நல்லதை சொல்ல சொன்னேன், கெட்டதையும் சொல்ல சொன்னேன் இல்லையா? ஏன் தெரியுமா சொல்ல சொன்னேன்? எனக்கே தெரியாது, என் கெட்டதை வந்து எனக்கே தெரியாது. ஆனால் சொல்லும் போது தான் எனக்கே தெரியும். அதை நான் எப்படி எடுத்துப்பேன்? வாழ்நாள் வரைக்கும் இது என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு எடுப்பேன். வாழ்நாள் முழுவதும் இதை செய்யவே கூடாது அப்படின்னு நான் எடுப்பேன். அப்போ தான் நான் நல்லா வாழ முடியும். எவ்வளோ நாளைக்கு? பரவாயில்லையே, நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. கொஞ்ச நாள்னு சொன்னாதான் இவர் நம்மளை விட மாட்டாரு. ரொம்ப நாள் நான் நல்லா இருப்பேன். ரொம்ப நாள் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை நான் ஆசைப்படுறேன் ஆண்டவர். மேன் சொல்லுங்க எல்லாரும், நன்மையை காணும்படி என் ஜீவனை விரும்பி. ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த ஜீவனை நான் விரும்பி. சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த ஜீவனை நான் விரும்பி ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு, ரொம்ப ஆயுள் காலத்துக்கு இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், நான் விருப்பப்படுறேன். இதுவே என் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. இதுதான் என் ஜெபம் ஆண்டவரே. புரிஞ்சிச்சா?
இன்னும் ஒரு 60 எடுக்கலாமா? வாழ்க்கை தானே பேசுறேன். பாத்தியா லலிதா, பாத்தியா? நான் 1 மணிக்கு தானே விடுறேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. 12:30 மணிக்கே விடுறோம். எழுந்து நிற்போம். யாரெல்லாம் புதுசா நான் இந்த வசனத்தை பார்த்தேன்னு யாரெல்லாம் சொல்றீங்க? கொஞ்சம் தெரியுதா? சொல்லுங்க எல்லாரும் இந்த வசனத்தை. மனப்பாடமா சொல்ல முடியுமா இந்த வசனத்தை? மனப்பாடமா? 3 விஷயம்தான். நன்மையை பார்க்கறது, ஜீவனை விரும்புறது, ரொம்ப நாள் இருக்கிறது. சொல்லுங்க. நன்மையை பார்க்கறது, ஜீவனை விரும்புறது, ரொம்ப நாள் இருக்கிறது. சாயந்தரம் நன்மையை பார்க்கறதுக்கான பிரசங்கத்தை பண்றேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நன்மையை எப்படி பார்க்கலான்னு சொல்றது பிரசங்கத்தை பண்றேன். வெறும் நான் நன்மையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நன்மையை பார்க்கறதுக்கான ஆதாரத்தை பேசுறேன், செழிப்பை பேசுறேன். எப்படி உங்க வாழ்க்கையில செழிக்க முடியும்? ரொம்ப நாள் வேற வாழணும், துட்டு வேணும்ல. ஹலோ, துட்டு வேணும்ல, அதையும் பேசணும். எல்லாம் ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். வாங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஜெபம் பண்ணும். கண்களை மூடும். கர்த்தாவே, இந்த சபையில இவர்கள் வாழ்வடையறதுக்கான ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் வாழ்வடையறதுக்கான பிசாசின் சதிகளும் பிசாசின் சூழ்ச்சிகளும் இந்த சபையை விட்டு இயேசுவின் நாமத்தினால நான் அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, என் ஜனம் நல்ல நாட்களை மட்டுமே ஆண்டவரை பார்க்கணும், நன்மையை மாத்திரமே பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில கர்த்தாவே, பிசாசின் ஆண்டவர் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம். அதற்கான ஆட்களை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆண்டவரை அவர்களிருந்து அதிலிருந்து நாங்கள் மீட்கிறோம். இயேசுவின் நாமத்தில். ஓரி பாலா துருபா கதுருபா ஷவுபா இம்பல துருபா கதுருபா ஷவுபா இம்பரபா. இவங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்கிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். ஓ கர்த்தாவே, இந்த ஆவிக்குரிய இந்த மண்டலத்துல வேலை செய்கிற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தாவே, நான் ஒரு ஊழியக்காரனாயிருந்து கர்த்தாவே, உங்களுடைய ஊழியக்காரனாயிருந்து இந்த ஆடுகள்